எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிடுச்சு. ஒரு பெரிய அளவில் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி. எதிர்பார்த்த வகையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. கூட்டணியாக தான் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி, நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சி, இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. எப்படி பார்க்குறீங்க அது? கிட்டத்தட்ட இதுதான் நடக்கும் என்பதை நான் பல தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேறு சில டிஜிட்டல் மீடியாஸ்க்கு, யூடியூப்ஸ்க்கு அளித்த பேட்டி, பிப்ரவரி மாதம் அளித்த பேட்டியை ஒன்றை இப்போ நான் பார்த்தேன். இப்போ என்ன நடக்குதோ இது எக்ஸாக்டா நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய சமூக வலைதளங்களில் கூட அதை போட்டுக்கிறேன். பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிறத நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். தனிப்பெரும் கட்சியாக பாஜக வரும் என்பதையும் நான் உறுதியா சொல்லிட்டு வரேன். அதாவது பாஜக 300 சீட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி என்னுடைய விருப்பத்தை, அது என்னுடைய விருப்பம். பாஜக என்ன சொல்றது, தனி பெரும் கட்சியாக கூட வரக்கூடாது, தோல்வியடைய வேண்டும் அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாக பாஜகவின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்து. ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக கலை யதார்த்தத்துல பாஜக தனிப்பெரும் கட்சியாக வரும், ஆனால் தனித்த பெரும்பான்மை அதற்கு கிடைக்காது அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லிட்டு வந்தேன். தனி பெரும் கட்சியாக மட்டும் தனித்த பெரும்பான்மை கிடைக்காமல் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கூட பாஜகவிடமிருந்து விலகி மாற்று முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகலாம் அப்படிங்கிறதையும் நான் பிப்ரவரி மாதமே பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால இன்னைக்கு அதை நோக்கித்தான் நகர்ந்திருக்கிறது இந்திய தேர்தல் களம். பாஜகவுடன் இருக்கக்கூடிய அதன் கூட்டணி கட்சிகள் பாஜகவை விட்டுவிட்டு இந்தியா கூட்டணியோடு இணைந்து ஒரு புதிய அரசை உருவாக்கலாமா அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல, உறுதியா தெரியல. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறதை நம்மால் மறுப்பதற்கு இல்லை. ஸோ அதை நோக்கி இந்திய அரசியல் நகர்கிறது. ஏன்னா பாஜகவோடு இருந்து, பாஜக கூட்டணியில இருந்து பாஜக ஒரு புதிய அரசை மீண்டும் உருவாக்குவதனால இந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மிக தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுக்கோ நீங்க நிதிஷ்குமாருக்கோ பெரிய லாபம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சிக்கலும் கூட. ஏன்னா பாஜக எப்பொழுதுமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த கால வரலாற்றுல பாஜகவுக்கு ஒரு குணம் உண்டு, மோசமான குணம். என்ன அப்படின்னா, யார் அவர்களோடு கூட்டு சேர்கிறார்களோ அவர்களைத்தான் பாஜக முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும், தின்று செரிக்கும். அவங்களோட கூட்டணி இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கி கரைத்து அந்த கட்சிகளை உடைத்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்து கொள்ளும். நீங்க அதற்கு உதாரணம் சிவசேனாவை சொல்லலாம், அதிமுகவை சொல்லலாம், இதுல பிடிபியை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கட்சிகளை நம்ம சொல்ல முடியும் உதாரணத்திற்கு. ஸோ அந்த பயம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சந்திரபாபுக்கோ அல்லது நிதிஷுக்கோ கண்டிப்பாக இருக்கும். எதற்கு நம்ம போய் இவங்களோட நின்றுக்கிட்டு. இதே சமயத்துல இந்தியா கூட்டணியோட நம்ம போனோம் அப்படின்னா நாம கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம், நாம நம்முடைய சொல்லுக்கு அங்க மரியாதை இருக்கும். பாஜக அது கிடைக்குமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அதனால நாம அதை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு சந்திரபாபு அவர்களோ நிதிஷ் அவர்களோ நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நகருகின்ற பட்சத்துல ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள், இன்னும் சில இருக்கக்கூடிய உதிரிகள், இதர கட்சிகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அரசை 5 வருடம் கட்டி காப்பார்களா, அப்படி முதல்ல ஒரு அரசு உருவாகுமா, இது எல்லாமே இந்த நிமிடம் கேள்விக்குறிதான். அப்படி ஒரு அரசு உருவாகவே செய்யாது என்ற ஒரு முன்முடிவுக்கும் வர இயலாது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நாளை ஒரு விஷயத்த நம்மளால உறுதியா சொல்ல முடியுங்க. நான் இதை தொடர்ச்சியா பல மாதமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். மோடி மீண்டும் பிரதமராவது அவ்வளவு எளிதானது ஒன்றல்ல அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக சொல்லிட்டு வரேன். மோடி மீண்டும் பிரதமராவது என்பது எளிதான ஒன்றல்ல. போன வாட்டிலாம் ஆன மாதிரிலாம் அப்படிலாம் ஈஸியா ஆயிட மாட்டாரு, அது ஒரு பெரும் போராட்டம் அப்படின்னு. மோடி மீண்டும் பிரதமராவாரா அப்படிங்கிறதே கேள்வி அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் கொண்டு நிறுத்தி இருக்கின்றன.
பட் ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட், அந்த மாதிரியான ஒரு திட்டமோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையோ சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாஜக விமர்சிச்சிருக்கோம்ல, இது மாதிரி ஒரு கூட்டணிக்காக மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க, இந்த கூட்டணியில தான் இருக்காங்க, அவங்கள போயிட்டு நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிறது, அந்த துரோகம் இங்க இதாகாது, அப்ளை ஆகாது. ரெண்டா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கட்சியை உடைப்பது, இப்போ நீங்க அதிமுகவை ரெண்டா உடைச்சி அதுல ஒரு அணியை தாம்பக்கம் வச்சுக்கிறது, சிவசேனாவை ரெண்டா உடைச்சி நான் உன் மீது வழக்கு போடுவேன், இடியை ஏவி விடுவேன், சிபிஐ ஏவி விடுவேன், நீ என் கூட இரு என்று மிரட்டக்கூடிய போக்கல்ல இது. இது அப்படியான போக்கல்ல. இது நீங்க வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த நினைவில் கொள்ளணும். இந்திய தேர்தல் முறை அப்படிங்கிறது அதிபர் ஆட்சி முறை அல்ல. நேரடியாக நீங்கள் அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை இல்லை. இங்க நாம் வாக்களித்திருப்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான். 272 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதம் யாருக்கு இருக்கிறதோ அவரை பிரதம அமைச்சராக, தலைமை அமைச்சராக பதவியேற்க அழைப்பது குடியரசுத் தலைவருடைய கடமை. இதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. அதுதான் அரசியல் முறை. அப்போ 272 உறுப்பினர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று நாளைக்கு நீங்க போய் ஆதரவு கடிதத்தை கொடுத்தாலும் உங்களை என்ன செய்யணும்? பிரதமரா அழைக்கணும். அதுதான் முறை. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை எங்கதான் நிரூபிக்கணும்? நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும். ரைட். ஆனால் பாஜக கடந்த 5 ஆண்டு காலத்துல அப்படிலாம் செய்யல. நீங்க இன்னைக்கு இதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் யாரும் 2 எம்எல்ஏ வச்சுட்டு பாஜக ஆட்சி அமைத்த மாநிலம் இருக்குல்ல. மத்திய பிரதேசத்துல மக்களின் தீர்ப்பு யாருக்குங்க? இங்கேயாவது தனிப்பெரும் கட்சியா பாஜக வரல. மத்திய பிரதேசத்துல தனிப்பெரும் கட்சியாகவே சட்டமன்றத்தில் யார் வெற்றி பெற்றா? காங்கிரஸ் வெற்றி பெற்று. ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல மக்கள் காங்கிரசுக்கு தான் வாக்களித்தார்கள். ஆனால் பாஜக என்ன செஞ்சது? யோசிச்சு பாருங்க. நீங்க அது கர்நாடகத்துல யாருக்கு மக்கள் வாக்களித்தார்கள்? இதற்கு இந்த முறையில இதற்கு முன்பு நீங்க என்ன செஞ்சீங்க? காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பதவி விலக சொல்லி அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலை வரை வைத்து அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் நின்று வெற்றி பெற்று இல்லையா? அதெல்லாம் ஜனநாயக படுகொலையா இல்லையா? எவ்வளவு தூரம் நீங்க பண்ணிருக்கிறீங்க? அல்ல கோவால நீங்க பண்ணது என்ன? ஜனநாயக படுகொலை இல்லையா? அல்ல அந்த நியாய தர்மத்தெல்லாம் பாஜக பேசவே முடியாது. பாஜக போய் என்ன பேசுவீங்க? நியாய தர்மம் பார்த்து பேசுற இடத்துல பாஜக இருக்குதா? இல்ல அதனுடைய கடந்த கால வரலாறுகள் அவ்வாறு இருக்கிறதா? அப்படி அல்ல. எனவே இங்க கட்சியை உடைச்சோ, நிதிஷ்குமாருக்கு எதிராக சதி செய்து நிதிஷ்குமாரை உடைத்து அல்லது சந்திரபாபு நாயுடுவின் கட்சியை பிளந்து அப்படிலாம் யாரும் செய்யல. முறையா அவங்க கிட்ட ஆதரவு கேட்கிறாங்க. அவங்க ஆதரவு கொடுக்கிற பட்சத்துல அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அறத்திற்கு புறமான செயலாக நான் பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்தை எல்லாரும் பெருசா எதிர்பார்த்தாங்க. அங்க மறுபடியும் பாஜகவுடைய அந்த ஆதிக்கம் தான் இருக்கும்னு சொன்னாங்க. கருத்து கணிப்புகள் அப்படிதான் சொல்லுச்சு. ஆனா பெரிய அளவுல காங்கிரஸ் ஏறக்குறைய 41 தொகுதிக்கு மேல காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி எடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, உத்தரப்பிரதேசம் நான் இப்பவும் சொல்றேன், என்னுடைய வீடியோஸ் இருக்கு. நான் சொன்னேன் அப்படி சொல்ல வரல. நான் பேசின வீடியோஸ் இருக்குது. யூபியில பாஜகவிற்கு இந்த முறை பெருத்த பின்னடைவு ஏற்படும் என்று நான் உறுதியா நம்பினேன். அது நடந்திருக்குது. என்னுடைய நம்பிக்கை சற்றே தோற்ற இடம் ஒன்று உண்டு. அதையும் நான் வெளிப்படையா ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. என்னுடைய நம்பிக்கை சற்றே தோற்று போன இடம், நான் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்த இடம் பீகார். பீகாரை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்த முடிவுகள் தான் பீகார்ல. அதே மாதிரி தென் மாநிலங்கள்ல ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில் பாஜக தனக்கு ஏற்பட்ட பின்னடைவை தென் மாநிலங்களில் சரி கட்டும், அதற்கான வேலைகளை செய்கிறது. அது ஓரளவுக்கு அவர்கள் கை கொடுக்கும் என்பதையும் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுவும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்குது. நாம் யாரும்னு கூட சொல்லல, நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லணும்னா பீகார். அது அடுத்தபடியா நான் டெல்லியை சொல்லுவேன். டெல்லியில இவ்வளவு தூரம் பாஜகவிற்கு ஒரு ஸ்வீப் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒன்று. மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஓரளவிற்கு யூகித்த கணித்த முடிவுகள் தான். இன்னும் கூட கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க சந்திரபாபுவை முதலிலேயே கூட்டணியில் சேர்த்து நிதிஷை வெளியில விடாம இருந்திருந்தா, ஒடிசாவில பட்நாயக்கையும் உள்ளே வைத்திருந்தால் இந்தியா கூட்டணி இப்பொழுதே 300 இடங்களை தொட்டிருக்கும். 300 இடங்களை தாண்டி இருக்கும். இவ்வளவு குழப்பமே இல்லை. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கும். ஆனா என்ன செய்யறது? அதற்கான சூழல் இல்லை. அது முடிந்து போச்சு. இனிமேல் அதை பேசி பயன் இல்லை. வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது ஒரு பாடம். இன்னும் கூட நம்ம சரியா இருப்பதற்கு இது ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். பட் இது ஒரு பெரிய வெற்றின்னு பாக்குறீங்களா? எப்படி இது பண்ணாலும் மறுபடியும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும், பிஜேபி தான் இருக்கும். இதனால என்ன ஒரு ரிலீஃப்னு நினைக்கிறீங்க? இல்ல, ரிலீஃப்னு இல்லைங்க. அதாவது ஒரு விஷயத்த ஜனநாயகம் உணர்த்தி இருக்கிறது பாஜகவிற்கு. நீங்க
கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை, வீழ்த்தவே முடியாத மன்னன் மோடி அப்படிலாம் தான் அவங்க நினைச்சாங்க. 2014 அவர் நான் உங்களுக்கு சேவகன் என்று சொல்லி வந்தார். 2019 நான் உங்களின் காவலன் என்று சொன்னான் இல்லையா, சௌக்கிதார் என்று சொன்னார். 2024 நான் கடவுளின் அவதாரம் டாரு. அவர் அவதாரம், அவரை யாரும் வீழ்த்த முடியாது என்றுதானே சொன்னார்கள். 400 இடங்களுக்கு குறையாது பாஜக என்று கருத்து கணிப்பு கொடுத்த கயவர் கூட்டம் இன்றைக்கு கதறி அழுகிறதே நேரலையில. நான் கயவர் கூட்டம் என்ற வார்த்தையை தெரிந்தே பயன்படுத்துகிறேன். நீங்க காசுக்கு விலை போன ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள், எல்லாரும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள் காசுக்கு விலை போய் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பை நடத்தினீர்கள் இல்லையா. 400 இடம் கொடுத்தீங்க பாஜகவுக்கு, மனசாட்சி இல்லாம. இன்னைக்கு அப்படி கொடுத்த ஒருவர் இந்தியா டுடே ஊடகத்துல லைவ்ல உட்காந்து அல்றாரு, மூஞ்ச புத்திக்கிட்டு ஏங்கி அல்றாரு. நான் 400 சொன்னேன், பாஜகவுக்கு வராம போயிடுச்சேன்னு. பாஜக காரன் கூட அழல. அப்ப நீ கருத்து கணிப்பை சொல்லல, உன் விருப்பத்தை சொல்லியிருக்க இல்லையா. நீ கருத்து கணிப்பை சொன்னவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நான் கொடுத்த கணிப்பு எந்த இடத்தில் தவறியது, ஆய்வு செய்த ஊழியர்கள் யார், நிர்வாகம் என்ன செய்தது, நீ அதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கணும். நீ ஏங்கி அல்றேன்னா என்ன அர்த்தம்? நீ 400 வரணும்னு விரும்பி இருக்க, அது வரல, அதுக்காக நீ உட்காந்து முட்டி அல்ற இல்லையா. இத கயமைத்தனம் இல்லையா. ரைட், அது ஒரு பக்கம். இப்போ இது வெற்றியா தோல்வியா என்பது நீங்க எப்படி பார்க்கணும்? நான் என்ன சொல்றேன், தேர்தல் ஆணையர் ஒருவர் திடீர்னு ராஜினாமா பண்றாரு. எப்ப? தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு. இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி நடந்திருக்கா? ராஜினாமா பண்ண வச்சு உங்களுக்கு தோதான ஆட்களை நீங்க தேர்தல் ஆணையராக நியமித்து விவிபேட்டை எண்ண மாட்டோம்னு சொல்லி, ஃபார்ம் 17C ஏத்த மாட்டோம்னு சொல்லி, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து, ஹேமந்த் சோரனை கைது செய்து, எல்லா அட்டூழியங்களையும் செய்து, மத வெறியை தூண்டி, ஒடிசாவில் தமிழர்களுக்கு எதிராக இன வெறியை தூண்டி, இவ்வளவுக்கு பிறகும் 100 தொகுதிகளில் வெறும் 1000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் உங்களுடைய வெற்றி. 100 தொகுதி. அப்போ அந்த தொகுதியிலும் பெருவாரியான மக்கள் உங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் இல்லையா. யோசிச்சு பாருங்க. அப்ப பாஜக வேண்டாம் என்ற முடிவுக்கு பெருவாரியான இந்த தேசத்தினுடைய பெருவாரியான மக்கள் வந்து விட்டார்கள் தானே. அதான அர்த்தம், அதான உண்மை. அப்ப நீங்க மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள். முதல்ல அதை ஒத்துக்குங்க. மோடி 3 சுற்றுகளின் முடிவில் பின்னடைவை சந்திக்கிறார் வாரணாசியில. அப்ப மோடியின் மீது மக்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடந்த தேர்தலில் 5 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக வெற்றி பெற்ற மோடி இந்த தேர்தலில் வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? மக்கள் கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். நான் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும்னு இனியும் பாஜக நினைக்க கூடாது. மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து நீங்க வழி விடணும். வேற யாரோ ஆட்சி அமைக்கட்டும். அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை அவையில் நிரூபிக்க தவறினால் அதன் பிறகு நீங்க ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள். நீங்கள் ஆட்சி அமைத்து உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபியுங்கள். இது எதுவுமே நடக்கல. 6 மாசத்திலேயோ 7 மாசத்திலேயோ ஒரு அரசு கவிழ்கிறது என்று சொன்னால் மீண்டும் ஒரு தேர்தலை இந்தியா சந்திக்கட்டும், தவறே இல்லை. இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் அவர்கள் எல்லாம் இருக்கும்போது அப்படிலாம் சந்திச்சது தானே, நடந்திருக்கு தானே, நடக்கட்டும். அப்பொழுது அப்படி ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் மிக அறுதி பெரும்பான்மையான இடங்களை பிடித்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்னைக்கு இந்த குழப்பமே வராது. இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதை நோக்கி அது நகரும். அப்படித்தான் நடக்கும். இல்ல நாங்க ஆட்சி அதிகாரத்தை விடவே மாட்டோம் அப்படின்னு போய் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் தொற்றிக் கொண்டாலும் கூட, ஒருவேளை அப்படி தொற்றிக் கொண்டாலும் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை இல்லாத சூழலில் அவர்களுடைய ஆணவ போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அதுவே ஒரு பெரிய வெற்றி. நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரல? தமிழ்நாட்டுல பெருமழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் கண்ணீரில் என்ன செய்யறாங்க, அப்படியே நொந்து போயிருக்கிறான், அவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறான், பணம் தாருங்கள் என்று கேட்ட பொழுது இனி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்ல மாட்டார்? அல்லது அவருடைய அமைச்சர், ஒன்றிய இணையமைச்சர் ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னாரு? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம்னு கேட்டார்ல, இனி அந்த பேச்சு இருக்காது. ஏன் வெங்காய விலை ஏறிவிட்டது என்று கேட்டால் இனி நிர்மலா சீதாராமன் ஒருபோது என்ன சொல்ல மாட்டார், நான் வெங்காயம் சாப்பிட்ற குடும்பத்திலேருந்து வரல என்று இனி சொல்ல மாட்டார். அந்த ஆணவத்துக்கு மக்கள் சவுக்கடி கொடுத்திருக்கிறார் இல்லையா? நீங்க ஏன் பெட்டி பிடிக்க தூக்கிக்கிட்டு மக்கள் நடந்து போகிறார்களே கொரோனா பேரிடர் காலத்தில் என்று ராகுல் காந்தி கேட்ட பொழுது அவ்வளவு அக்கறை இருந்தா, அவ்வளவு கவலை இருந்தா அவங்க கூட நீங்களும் பெட்டியை தூக்கிட்டு நடங்க என்று நிர்மலா சீதாராமன் பேசினார். இனி அப்படி பேச மாட்டார். எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லை, நெவர் எவர்.
அப்படின்னு ஆளுநர் RN ரவி பேசினார் அல்லவா? நீட்டுக்கு விலக்கு கிடையவே கிடையாது என்று ஆணவ பேச்சுல பேசுனாங்களே, இனி மிகப்பெரிய போராட்டம். எது? விவசாயிகள் போராட்டம். வேளாண் சட்டத்திட்டத்தில் ஒரு புள்ளி ஒரு கமா மாறாது என்று ஆணவத்தில் உச்சத்தில் ஆடினாரே அண்ணாமலை. இன்னைக்கு மண்ணை கவினீர்கள் அல்லவா? யாரு செத்தாலும் என்ன வார்த்தை சொன்னாரு? உயிரே போனாலும் நீட்டு விலக்கு சாத்தியம் இல்லை. யார் உயிர்? தமிழர்களின் உயிரா? அந்த ஆணவத்திற்கு என்ன கிடைத்திருக்கிறது? இன்றைக்கு சவுக்கடி கிடைத்திருக்கிறது. பத்திரிகையாளர்களை ஒருமையில் விழிப்பது, வா போன்னு பேசுறது, ஆணவத்துல பேசுறது, எல்லாரையும் மிரட்டுறது, கொச்சைப்படுத்துவது, நீ அவன் இவன் குரங்கு இல்ல. மக்கள் அந்த ஆணவத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்குல்ல. நம்மளதான சவால் விட்டாரு. தென் தமிழகத்தில் திராவிட கட்சியில ஒருத்தன் இந்த வார்த்தையை சொல்றாரு, ஒருவன் சொல்றாரு, ஒருமையில சொல்றாரு, ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான்னாரு. 40க்கு 40 திமுக வந்துருச்சு தம்பி, என்ன பண்ண போற? என்ன ஆணவத்தோட உச்சம். ஊடகங்களை அவர்கள் எவ்வளவு மிரட்டினார்கள். என்னை போன்ற நெறியாளர்களை எவ்வளவு மிரட்டியது பாஜக செய்தி தொடர்பாளர்கள் ஆடி ஆட்டம்னா உங்களுக்கு தெரியுமா தம்பி? எதிரணியில காங்கிரஸ் கட்சியில யாரை கூப்பிடணும்னு இவன் உத்தரவு போடுவான் எங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஆட்டமாட ஆடினீங்க நீங்க. 2014க்கு முன்பாக ஊடகங்கள் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டன? 2014 நீங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் தான் வெறுப்ப விதைத்தீர்கள். நெறியாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் பிரித்தீர்கள். இவன் அந்த கட்சி, இவன் இந்த கட்சி. நீங்க போட்ட பிரஷர், நீங்க போட்ட அழுத்தம் இல்லையா? ஊடகங்களை என்ன சொல்றது, ஊடகவியலாளர்களை வேறு ஒரு திசைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதெல்லாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த ஆணவத்துக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அது வெற்றி. நீங்க பாஜக ஆட்சி அமைக்கலைங்கிறது இல்ல, மக்களுடைய தீர்ப்பு. பாஜக நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன், வீழ்த்த முடியாத சக்தி எல்லாம் இல்ல. யாரு? நரேந்திர தாமோதரதாஸ். இந்தியா தான் இந்திரா தான் இந்தியா என்ற இருந்த இந்திரா காந்தி தேர்தலில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். சோ நான் இப்பவுமே என்ன சொல்றேன்னா, பாஜகவினருக்கு நீங்கள் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், அது வேற. ஆணவத்தில் ஆடாதீங்க. தமிழர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள். ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களை மிரட்டாதீர்கள் இல்லையா? நீங்க உங்க நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேளுங்க. நல்ல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. மத வெறிய தூண்டாங்க, சாதி வெறிய தூண்டாதீங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க காங்கிரஸ் விமர்சிங்க, திமுக விமர்சிங்க, அதிமுக விமர்சிங்க, அது வேற, அது உங்களுடைய உரிமை, அது வேற. ஆனால் இனி இந்தியா இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ஆட்சிங்கிற மாதிரியான ஆணவத்தில் ஆட்டினீங்கல்ல, அந்த ஆட்டம் வேண்டாம்னு நான் சொல்றேன். அதுதான், அது ஒரு பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அது ஒரு பக்கம் இருந்தாலும், அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், 10 தொகுதிகள், ஏறக்குறைய 10 தொகுதிகள் கிட்ட பாஜக செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல 40 தொகுதியிலும் திமுக வென்றதுங்கிறது ரொம்ப எளிதா நம்ம கடக்க முடியல. இது முழுக்க 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 மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய உழைப்பிற்கும், அவருடைய என்ன சொல்றது, அனுசரணையான போக்கிற்கும், அவருடைய அன்பான போக்குக்கும், அவருடைய தெளிவான திட்டமிடலுக்கும் கிடைத்த வெற்றி. இது முழுக்க முழுக்க அவருக்கு கிடைத்த வெற்றி. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க உதயசூரியன் சின்னத்துல நின்றவங்க ஜெயிச்சாங்க, ஓகே. தமிழ்நாடு பக்குவப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு பெருமகிழ்ச்சி என்ன தெரியுமா? பெருமகிழ்ச்சி. எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமா அவர்கள், நீங்க போன முறை நான் அந்த தேர்தல் நடந்த போது நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டில் இருந்தேன். முன்னிலை பின்னடைவு என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு அவர் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்பு அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த முறை அப்படிலாம் இல்ல. தொடக்கத்திலிருந்தே அவர் முன்னிலை வகித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப பானை சின்னத்தில் நின்று இன்றைக்கு 2 விசிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இல்லையா? அது மகிழ்ச்சி. ஏணி சின்னத்துல ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி வெற்றி பெறுகிறார். தீப்பெட்டி சின்னத்தில் மரியாதைக்குரிய துரை வைகோ அவர்கள் திருச்சியில் வெற்றி பெறுகிறார். அப்படின்னு சொன்னா இதெல்லாம் புதிய சின்னம். தீப்பெட்டி எல்லாம் புது சின்னம் இல்லையா? அப்போ இதுல நின்று வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால், மக்கள் இந்த கூட்டணி மீது வைத்த நம்பிக்கை, தமிழ்நாடு அரசினுடைய நல திட்டங்களின் மீது வைத்த நம்பிக்கை, தமிழ்நாடு முதலமைச்சரின் மீது வைத்த நம்பிக்கை, இந்த கூட்டணியின் மீது வைத்த நம்பிக்கை. அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் விட்டு கொடுத்து சென்றார்கள், அனுசரித்து சென்றார்கள். இவர்களுக்கு ஒரு பொது நோக்கு இருந்துச்சு. மதவாத பாசிச பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கொள்கை வழி பொது நோக்கம் இருந்தது.
அதனால ஒருவருக்கொருவர் தங்களுடைய என்ன சொல்றது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, நான் கொஞ்சம் இறங்கி வரேன் என்று இறங்கி வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு 40க்கு 40 இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று, இவருடைய திட்டங்களுக்கு கிடைத்த நற்சான்று. தமிழ்நாடு மீண்டும் பெரியார் மண் என்பதை நிரூபித்திருக்கிறது. மத வெறிக்கு இங்கே இடமில்லை என்பதை உறக்கச் சொல்லியிருக்கிறது. சாதி வெறிக்கு இங்கே இடமில்லை என்பதை உறக்கச் சொல்லியிருக்கிறது. அதற்கு கிடைத்த வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் கேட்ட கேள்வி, அதிமுகவை தாண்டி பாஜக 10 தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது என்பது. இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது அஇஅதிமுக தான். ஏன்னா அதிமுக தான் பாஜகவை வளர்த்தது. கடந்த முறை 3 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் அதிமுக. அதிமுகவினர், குறிப்பாக நான் அதிமுக தொண்டர்களை குறையே சொல்ல மாட்டேன், சொன்னதே இல்லை நான் இதுக்கு முன்பும். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் தங்களுடைய ஊழலை மறைக்க, தாங்கள் சம்பாதித்த சொத்தை காப்பாற்றிக் கொள்ள, பணத்தை காப்பாற்றிக் கொள்ள பாஜக ஒரு கூட்டணி வைத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுடைய பல்வேறு உரிமைகளை அவர்கள் வந்து காவு கொடுத்தார். பாஜக அவங்களை வச்சு ஆடி தீர்த்துச்சு, வளர்ந்துச்சு. இங்க வந்து வளர்ந்தது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. எஸ், உண்மை. வளர்ந்தது மட்டுமல்ல, செல்வி ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவினருடைய வாக்குகளை பாஜக தன் பக்கம் இழுத்து கபலீகரம் செய்வதற்கான வேலைகளையும் செய்தது. நான் கவலையோடு சொன்னேன், இது அதிமுக தேய்வது, அதிமுக அழிவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல. ஏன்னா அதிமுக தேயக்கூடிய இடத்துல, அதிமுக அழியக்கூடிய இடத்துல பாஜக வளரும். அந்த அபாயம் இருக்கிறதுன்னு கத்தணும், கதறணும். அத வந்து பாஜக அதிமுக செவி கொடுக்கல. ரொம்ப லேட்டா விழித்து கொண்டு, மிக தாமதமாக விழித்து கொண்டு கடைசியா பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்க. அன்னைக்கு தொடக்கத்திலிருந்தே பாஜகவோடு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அதிமுக உறுதியாக நின்று பாஜகவை தனிமைப்படுத்தி இருந்தார். நீங்க இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம், அந்த பக்கம் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதிமுக, பாமக, தேமுதிக இல்லையா, டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் அவர்கள், தமாக, பாஜக மட்டும் நீங்க தனிமைப்படுத்தி இப்படி ஒரு கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கும்? இந்த நிலைமை வந்திருக்குமா? திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக வலுவான போட்டியை கொடுத்திருக்க முடியும். வலுவான போட்டியை கொடுத்து அதிமுக 2ஆம் இடத்துல இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நீங்க இதை ஏற்படுத்த தவறிட்டீங்க. நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்த காரணத்தினால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை இழந்தார்கள். கட்ட கடைசியா நீங்க பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்தீங்க. அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வரவில்லை. சாப்ட் ஹிந்துத்துவா ஓட்டும் என்ன செஞ்சிருச்சு? பாஜகவுக்கு போச்சு. ஒரு சிக்கலான 2 கட்ட இடத்துல கொண்டு போய் அதிமுகவை நிறுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. இதுல அண்ணாமலைக்கு அங்க வெற்றி கிடைக்கலனாலும் இங்க வெற்றி கிடைச்சதான்னு நினைக்கிறீங்களா? ஒரு திராவிட கட்சி இருக்காது, அணைய போகிற வழக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து இப்பவும் பாஜக 10 இடத்துல 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு நீங்க சொல்றீங்க. எந்த 10 இடத்துல வந்துச்சு அதை பார்க்கணும். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கட்சி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பாமகவுக்கு என்று ஒரு வலுவான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி. நீங்க பாமக கூட்டணி இல்லைன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்? நீங்க பாஜக தனித்து போட்டி. நீங்க அப்படி பார்த்தா நான் யாரை சொல்லுவேன்னா திரு சீமான் அவர்களை சொல்லுவேன். அவருடைய அரசியலில் எனக்கு முரண்பாடு உண்டு, அது வேறு. தனித்து போட்டிட்டு அவர் 8% மேல, இந்த 8% மேல சொன்னாங்க. நான் திருப்பி செக் பண்ணிக்கங்க, நீங்க கடைசியா எத்தனை % வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது இப்போ நான் வருவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக செக் பண்ணுங்க. 8 சொன்னாங்க. எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அவர் வாங்கிய வாக்குகள் அவருக்கு சொந்தமானது, அந்த கட்சிக்கு சொந்தமானது. அவங்க தனித்து நின்று நிரூபிச்சிருக்கிறாங்க. எஸ், பாஜக அப்படி தனித்து நின்று நிரூபிச்சுச்சா என்ன? இல்ல அதல்ல. அல்ல, பாஜக வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் பாஜகவை தனிமைப்படுத்தினால் பாஜகவுடைய ஓட்டு இங்க 2% 3% கூட தாண்டாது. நான் எழுதித்தரேன், 2-2.5% தாண்டாது. அண்ணாமலை வந்து 2 மாநிலத்தை ஆள்வதற்கெல்லாம் ஐடியா போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடக முதலமைச்சராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இப்படிலாம் ஐடியா போட்டாங்க. சொந்த தொகுதி அரவக்குறிச்சி தோத்தாரு, இப்ப கோயம்புத்தூர்லயும் தோத்திருக்கிறார். ஏன் தம்பி வெற்றி பெற முடியல உங்களால? ஏன் வெற்றி பெற முடியல? அதனால இது வந்து என்ன சொல்றது, அண்ணாமலைன்ட்டு இல்ல, யார் வந்தாலும் கேவலமா தோத்திருப்பாங்க. அவனா இப்படி கூட சொல்றேன், அண்ணாமலையால இன்னும் கேவலமா பாஜக தோத்திருக்கு. அண்ணாமலையோட வாய் இருக்குல்ல, அந்த வாயால இன்னும் கொஞ்சம் கேவலமா தோத்தாங்க.
ஓரளவிற்கு நாகரிகமான தலைவர்கள் பாஜகவில் இருந்திருந்தால், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியோ அல்லது அண்ணாச்சி பொன்னார் மாதிரியோ ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரியோ அல்லது வேற யாரோ கூட எடுத்துக்கங்க, ஒருவேளை நாகரிகமான தலைவர்கள் இருந்திருந்தால் அனுசரிச்சு போயிருப்பாங்க அதிமுகவை, அல்லது மற்ற கட்சிகளை அனுசரிச்சு போயிருப்பாங்க. இவ்வளவு ஆணவ போக்கோடு ஆடி இருக்க மாட்டாங்க. ரைட்டா? இந்த ஆணவ போக்கால பாஜக இன்னும் பலவீனமாகி கொண்டிருக்கு. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அரசியல் சார்ந்து நன்றி. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.